யோசிச்சு பாருங்க. சட்டத்தை காப்பாத்த வேண்டிய ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியே சட்டத்தோட பிடியில சிக்கினா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம வருண்குமார் ஐபிஎஸ்ங்கிற ஒரு சீனியர் ஆபீசர் மேல அமலாக்கத்துறை அதாவது இடி வச்சிருக்கிற சில ஷாக்கிங்கான குற்றச்சாட்டுகளை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனைக்கு மையமா இருக்கிற அந்த அதிகாரி யாரு? அவங்க மேல அமலாக்கத்துறை வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு என்ன அடிப்படை? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த விசாரணையில சிக்கி இருக்கிறது ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இந்திய காவல் பணியை சேர்ந்த ஒரு சீனியர் ஐபிஎஸ் அதிகாரி. இடி மாதிரி ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை விசாரிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் சட்டத்தை காப்பாத்தி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியில இருக்கிற அதிகாரி மேல வைக்கப்பட்டிருக்கிற அந்த முக்கிய குற்றச்சாட்டு தான் இந்த முழு விசாரணைக்கும் மையப்புள்ளி. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அமலாக்கத்துறை ரொம்ப நேரடியா சொல்ற குற்றச்சாட்டு இதுதான். வருண்குமார் ஐபிஎஸ் மனோஜ்குமார்னு ஒருத்தருக்கு சென்னை மாநகராட்சியோட ஒரு கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு புரோக்கரை தொடர்பு கொண்டிருக்காரு. இது அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதுக்கு ஒரு தெளிவான உதாரணமா பார்க்கப்படுது. அதுவும் இது என்ன கான்ட்ராக்ட் தெரியுமா? தூய்மை பணியாளர்களுக்காக சீருடை வாங்குறதுக்கான கான்ட்ராக்ட். அதாவது ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கான ஒரு திட்டத்துல கூட இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. சரி, இந்த குற்றச்சாட்டு சும்மா வார்த்தையோட நிக்கல. இந்த அதிகார துஷ்பிரயோகம் எப்படி படிப்படியா நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை சொல்லுது. வாங்க அந்த செயல்முறையை இப்ப பார்க்கலாம். அமலாக்கத்துறை சொல்றத பார்த்தா இது ரொம்ப நல்லா திட்டமிட்டு நடந்த மாதிரி தெரியுது. முதல்ல அந்த கார்ப்பரேஷன் கான்ட்ராக்ட் யாருக்கு போகும்னு ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம்னு வருண்குமாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த முடிவை மாத்தணும்னு அவர் ஒரு புரோக்கரை தொடர்பு கொண்டிருக்காரு. அப்புறம் அந்த புரோக்கர் கூட தனக்கு இருந்த நெருக்கத்தை வச்சு தனக்கு வேண்டிய ஆளுக்காக அந்த கான்ட்ராக்டை வெற்றிகரமா வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த ஸ்டெப்ஸை பார்க்கும்போது இது தற்செயலா நடந்த ஒண்ணு இல்லைன்னு நல்லாவே புரியுது இல்லையா? இந்த கான்ட்ராக்ட் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விசாரணையில இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் வெளியே வந்திருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா ரொம்ப ரகசியமா பாதுகாக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை வருண்குமார் மூணாவதால் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்படுது. இது இந்த குற்றச்சாட்டோட தீவிரத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது. சரி, இவ்ளோ தீவிரமான குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? இதோட அதிகாரப்பூர்வ பின்விளைவுகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. வருண்குமார் ஐபிஎஸ் மேல மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதிகாரிகளோட நியமனம் மற்றும் பயிற்சி துறையான டிஓபிடிக்கும் புகார் போயிருக்கு. இதற்கிடையில ரகசிய தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்காக அமலாக்கத்துறை தனியா ஒரு விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா பல முனைகள்ல இருந்தும் இந்த விஷயம் கையாளப்படுது. இந்த கான்ட்ராக்ட் விவகாரத்தோட இன்னொரு அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டும் சேருது. சாட்டை துரைமுருகன் என்பவரோட செல்போன்ல இருந்து ஒரு வீடியோவை இவரை ரகசியமா வெளியிட்டதாகவும் ஒரு புகார் இருக்கு. இது அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது ஒரு தொடர் பழக்கமா இருந்திருக்குமோங்கிற சந்தேகத்தை நமக்குள்ள எழுப்புது. வருண்குமார் ஐபிஎஸோட இந்த வழக்கு வெறும் ஒரு தனிப்பட்ட அதிகாரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது நம்ம அமைப்பு முறை மேலேயே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. கடைசியா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மக்களை காக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களே அதை தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தும் போது அவங்கள என்ன செய்யறது? இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ற அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான கடுமையான முன்மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படணும்? அப்போதான் இந்த மாதிரி செயல்கள் திரும்பவும் நடக்காம தடுக்க முடியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?